எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இல்லை எனி காம்படிட்டிவ் எக்ஸாம், ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம், ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம், இந்த எக்ஸாமில் நாம் ஏன் ஃபெயில் ஆகுறோம்? நம்ம ஏன் இந்த தேர்வில் தோல்வி அடைகிறோம்? இந்த தேர்வில் நம்ம தோல்வி அடைவதற்கு மிக முக்கியமான காரணம் நம்ம தான். அது இல்லாமல் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டராக இருக்குது. ஒரு நல்ல டீச்சர் இல்லாதது. ஸோ ஒரு நல்ல டீச்சராக இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன விதமான தகுதிகள் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் ஏதாவது ஒரு நல்ல டீச்சரா இருப்பாங்க. சரி, டீச்சர் அப்படின்றது ஸ்கூல்ல சொல்லி தந்தவங்க மட்டும் கிடையாது. உங்க பக்கத்து வீட்டு அண்ணன், உங்க அப்பாவோடைய ஒரு வார்த்தை, சரிங்களா? ஏதாவது ஒண்ணு உங்கள மாத்திருக்கும். ஸோ உங்களுடைய கேரக்டர முழுசா மாற்றி அமைச்சிருக்கும். இந்த எக்ஸாம்ல ஜெயிக்கிறதுக்கும் ஒரு நல்ல டீச்சர் அப்படின்றது அவசியமானது. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு இந்த டீச்சருடைய குவாலிட்டிஸ் என்ன அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ இப்போ நான் சொல்றது வந்து காமன் ஆடியன்ஸ்க்கான வீடியோ அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இதை பார்க்குற ஒரு 1% பேருக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும். ஆக்சுவலாக நான் சொல்றது அதில் 1%, அதாவது 0.01% பேருக்கு தான் நான் இப்போ சொல்ல வர்றது. சரிங்களா? ஓகே. ஸோ முதல்ல ஒரு நல்ல ஆசிரியருக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப அறிவார்ந்த தனமா இருக்கணும். ஒரு வெல் நாலேஜ்டா இருக்கணும். நாலேஜபிளா இருக்கணும். அப்படி இருந்தா தான் அவங்க டீச்சர். ஸோ என்னன்னா, ஒரு கான்செப்ட்ட சொல்றாங்க. இல்ல ஒரு ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் சொல்றாங்க அப்படின்னா, அதுல அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த கற்றல் இருக்கணும். ஆழ்ந்த அனுபவம் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அவங்களால கிளாஸ் எடுக்க முடியும். இல்ல நான் ஸ்கூல் புக்ல இருக்கிறத படிச்சுட்டு நான் வந்து ஒப்புவிக்கிறேன் அப்படின்னா, அது டீச்சிங் கிடையாது. சரிங்களா? ஸோ அத வந்து டிக்டேட்டிங் அது. ஓகே. ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுக்குறாங்க அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 7, 8 புக்க அவங்க ரெஃபர் பண்ணியிருக்கணும். ஃபுல்லா அந்த புக்க படிக்க முடியாது. அவங்க எடுக்க போற டாபிக்க இந்த புக்க ரெஃபர் பண்ணி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ அவங்க எடுத்திருக்கணும். கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பழைய பழைய வருஷத்துல கேட்டது. அந்த கேட்ட விஷயத்த ஃபேக்ட்டா சொல்லாம, ஒரு இன்ட்ரஸ்டிங் கான்செப்ட்டா சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா, ஃபேக்ட் உங்களுக்கு எப்பயுமே மறந்து போயிடும். ஆனா, அதுல அவங்க சொல்லி தரக்கூடிய அந்த கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப காந்தி உப்பு சத்தியாகிரகத்த ஆரம்பிச்சாரு. ஸோ நெறைய பேருக்கு உப்பு சத்தியாகிரகம் எதுக்கு காந்தி உப்பு காய்ச்சினாரு அப்படின்றதே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இந்த வீடியோ பார்க்குற 90, 95% பேருக்கு தெரியாது கண்டிப்பா. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்காக சொல்லல. பொதுவாவே யாருக்குமே தெரியாது. காந்தி எதுக்காக உப்ப ஒரு ஆயுதமா எடுத்து வெள்ளைக்காரன எதிர்த்து போராடினாரு. அவங்ககிட்ட பெரிய பெரிய மெஷின் கன்லாம் இருந்தது. சரிங்களா? இந்த மெஷின் கன்னுக்கு நுட்பமான ஒரு உப்ப வந்து ஒரு ஆயுதமா பயன்படுத்தினாரு. எதனால அப்படின்னா, உப்புக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்கும். வரலாறு அப்படின்னா, அந்த உப்பு நம்மளுடைய அடிப்படையான தேவைகள் என்னென்ன இருக்கு நமக்கு? காற்று இருக்கு, தண்ணி இருக்கு. அதற்கு அடுத்து 3வதாக மிக முக்கியமானது உப்பு தான். காற்று, தண்ணீர் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. அதே மாரி உப்பு நம்மளால இல்லாம இருக்க முடியாது. நம்மளோட உணவுல பெரும்பான்மையான உணவுகள் உப்பு சத்து உள்ளது தான். உப்பு சுவை உடையது தான். ஸோ அந்த உப்ப வெள்ளைக்காரன் வியாபாரமா மாத்த ஆரம்பிச்சான். அந்த உப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாம தடுக்கிறதுக்கு உப்பு வேலி அப்படின்றது ஒண்ணு போட்டான். த கிரேட் ஹெட்ஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு புக்கு ராய் மார்க்சன் எழுதியிருப்பாரு. சரிங்களா? ஸோ என்னன்னா, அது சிரில் அலெக்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. அந்த உப்பு வேலி புக்கு நீங்க படிச்சீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய ஒரிசால இருந்து இமயமலை அடிவாரம் வரைக்கும் ஒரு வேலி போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3000 மைல். அது இப்ப இருக்கக்கூடிய சீன பெருஞ்சுவருக்கு இணையான நீளமாக உடைய ஒரு உயிர்வேலி. முட்களால் ஆனது, புதர்களால் ஆனது. சரிங்களா? ஒரு இடத்துல இருந்து உங்களால இன்னொரு இடத்துக்கு போகவே முடியாது. எதற்காக அந்த வேலிய போட்டிருந்தாங்க அப்படின்னா, கடற்கரை ஓரத்துல கிடைக்கக்கூடிய உப்பு, மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய பகுதிகள்ல உப்பு அங்க வந்து அ 1000 கிலோமீட்டர் கடந்து வந்து தான் அந்த ஊருக்கு வரணும். ஸோ அப்ப உப்ப நகர்த்தி வர்றதுக்கு தடை போட்டாங்க. ஸோ உப்புக்கு மேல வரி போட்டாங்க. ஸோ உப்ப ஒரு வியாபார பண்டமாக மாத்துனாங்க. அவங்களுடைய ஆ மோனோபோலியா மாத்துனாங்க. அதாவது அவங்களுடைய ஏகபோக உரிமையாக உப்பு தயாரிக்கிறதையும், உப்பு விற்பனையும் மாத்துனாங்க. உப்புக்கு மேல வரி போட்டாங்க. ஸோ இந்த உப்புக்கான வரி போட்டது, உப்பு வேலி இதுதான் காந்திய அஃபெக்ட் பண்ணி, சாதாரண உப்பு எல்லா மக்களும் அப்ப இருக்கக்கூடிய 30,00,00,000 மக்களும் இத உபயோகப்படுத்துறாங்க. இதுக்கு எதுக்கு வெள்ளைக்காரங்க வரி போடுறாங்க அப்படின்றதுக்காக, நானே அந்த உப்ப தயார் பண்றேன். இது வந்து வெள்ளைக்காரங்களுடைய உரிமையா இருந்த உப்ப நான் தயார் பண்றேன் அப்படின்ட்டு கடல்ல போயி ஒரு சோ ஒரு 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 பெரிய பாத்திரத்துல உப்பு எடுத்து நெருப்பு வச்சு அத காய்ச்சினாரு. என்ன ஆயிடும்? தண்ணி ஆவியாகி மேல போயிடும். கீழ இருக்கிற உப்பு கீழ படிஞ்சிரும்.
அந்த உப்பை கையில் எடுத்து அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சார். ஸோ என்னன்னா, ஒரு கான்செப்டை நம்ம என்ன பண்ணுறோம், காந்தி உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பிச்சாரு. வருஷம்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? 1931, 30, 28 எத்தனை பேர் போனாங்க அவரோட, எங்கேருந்து ஆரம்பிச்சாங்க, எங்கே போய் சேர்ந்தாங்க, அதெல்லாம் ஃபேக்ட். ஸோ ஒரு கான்செப்டை நம்ம சொல்கிறப்ப ஒரு அதற்கு தொடர்புடைய ஒரு உரையாடலாக சொல்லிட்டோம் அப்படின்னா, அது நம்மளுடைய பெர்மனன்ட் மெமரியில நிலையான ஒரு நம்மளுடைய மூளையில போய் சேர்ந்துரும். ஸோ அது வந்து எப்பயுமே உங்களால காலத்தால் அழியவே அழியாது. என்னன்னா, இப்ப நம்ம இந்த எக்ஸாமுக்காக படிக்க போற விஷயங்கள் ரொம்ப அதிகம். அதாவது கடல் மாதிரியான விஷயத்த நம்ம படிக்க போறோம். ஸோ அந்த விஷயம் எல்லாத்தையும், எல்லா ஃபேக்ட்டையும் நம்மளோட மூளையில தகவல்களா மட்டும் வச்சிருக்க முடியாது. அத நிகழ்வுகளா நம்ம மூளையில நம்ம அப்பப்ப வச்சுட்டோம் அப்படின்னா, கதைகளாக நம்ம வெளியில சொல்ற அளவுக்கு நம்ம அத தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த எக்ஸாம ஈஸியா அணுகலாம். ஒரு டீச்சர் அததான் கண்டிப்பா பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து அ அவங்க வந்து அந்த டீச்சர் எப்படி எக்யூப்டா இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியமானது. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டீச்சர் ஸ்பூன் ஃபீட் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு தேவையான வாழைப்பழத்த உரிச்சு உங்க கையில, இல்ல உங்களுடைய வாயில வைக்கக்கூடாது. ஸோ என்னன்னா, அதற்கான வழிகள தான் சொல்லணும். அதான் மீன் பிடிக்க நீங்க வந்து அ கற்றுக் குடுத்தா போதும். தூண்டில்லாம் குடுக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அது மாதிரி இந்த எக்ஸாம பொறுத்தவரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்ட நீங்க சொல்லி தரணும் அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 200 மணி நேரம், 300 மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட்ட சொல்லி தர அளவுக்கு இதுல கன்டென்ட் இருக்கு. அதாவது சன்னுக்கு கீழ இருக்கிற எல்லாத்தையும் பத்தியும் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ அப்படின்னு இருக்கப்ப எவ்வளோதான் நீங்களும் சொல்லி தருவீங்க. ஸோ என்னன்னா, நம்ம ஒரு லெவலுக்கு ஒரு டீச்சர் சொல்லி தரணும். மத்த விஷயங்கள அந்த ஸ்டூடண்ட் தேட ஆரம்பிக்கணும். அப்படி தேடி நெறைய விஷயத்த அவன் தெரிஞ்சுப்பான் இல்லைங்களா? அந்த தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் எக்ஸாம்ல கேள்வியா இருக்கும். அதற்கான பதில்கள் அவன் தேடினதா தான் இருக்கும். ஸோ டீச்சர் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அந்த தேடுறதுக்கான ஆர்வத்த ஏற்படுத்தணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப தேடுறதுக்கான ஆர்வம் அப்படின்னா, இப்ப நான் உப்பு வேலி அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஓகே. அப்ப தமிழ்ல ஏதாவது புக் இருக்கா? இப்ப வந்து எனது இந்தியா அப்படின்னு ஒரு புக் இருக்கு. எஸ். ராமகிருஷ்ணன் வந்து எழுதியிருப்பார். அதுல உப்பு வேலி பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மாரி இது தொடர்புடைய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு தேட ஆரம்பிக்கணும். இது வந்து நம்ம எக்ஸாமுக்கான படிக்கிறதுக்கான ஆர்வம் தான். இது பின்னாடி உங்களுக்கு இலக்கிய ஆர்வமா கூட மாறலாம். ஸோ அந்த தேடுதல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து 3வதா என்ன பண்ணணும் ஒரு டீச்சர் அப்படின்னா, எத பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த முட்டாள்தனமான சுத்தமாக லாஜிக்கே இல்லாத, இல்லாஜிக்கா இருக்கக்கூடிய ஷார்ட்கட் அப்படின்ற ஒரு அற்பமான விஷயத்த கண்டிப்பா புகட்டவே கூடாது. ஸோ ஷார்ட்கட்னா எதுக்கு ஷார்ட்கட்? நான் முன்னாடியே சொன்ன மாரி, இதுல கடல் மாதிரி நமக்கு ஃபேக்ட் இருக்கு. அத ஷார்ட்கட் அப்படின்று மழைத்துளி மாரி விஷயத்த உங்க பாக்கெட்ல போட்டு ரொப்ப முடியுமா? ரொப்பவே முடியாது. ஷார்ட்கட்க்கு ஒரு ஷார்ட்கட், ஷார்ட்கட்க்கு ஒரு ஷார்ட்கட். ஒரு விஷயத்த 100 டைம் படிச்சா அதுதான் ஷார்ட்கட். சரிங்களா? ஸோ இப்போ உலக தமிழ் மாநாடு ஆரம்பத்துலருந்து கடைசி வரைக்கும் எங்க நடந்தது? அப்படின்ற ஆர்டர் உங்களுக்கு நீங்க அதுக்கு ஏதாவது கதை சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த கதையெல்லாம் நமக்கு வேணாம். அத நீங்க ஒரு 100 டைம் படிங்க. ஸோ இந்த எக்ஸாம்ல ஒருத்தன் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிக்கிறான். அது மாரி 2 வருஷம் படிக்கிறான் அப்படின்னா, எவ்வளோ நாள்? 365 இன்டு 2 இன்டு 12 சரிங்களா? சில 1000 மணி நேரங்கள் வருது. இவ்வளோ நேரத்தில நம்ம என்ன படிக்கிறோம்னா, படிச்ச விஷயத்த பாதி நேரம் திருப்பி படிப்போம். புதுசா சிலது நம்ம படிப்போம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ 4வதான முக்கியமான விஷயம், இப்ப ஒரு வீடியோ இருக்கு. இந்த YouTube பார்த்து கத்துக்கிறது சரிங்களா? ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோல ஒரு 8,00,000 பேர், 10,00,000 பேர் அந்த வீடியோவ பார்க்குறாங்க. கீழ கமெண்ட்ஸ் பயங்கரமா போடுவாங்க. ஆ நெருப்பு விடுவாங்க. தலைவா, தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சில்லியான விஷயம். ஸோ எதனால சில்லியான விஷயம் அப்படின்னு சொல்றேன்னா, அந்த வீடியோவ 10,00,000 பேர் பார்த்திருப்பாங்க. குறைஞ்சது 1,00,000 அரசு அதிகாரியாவது உருவாகி இருப்பாங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஒருத்தர் கூட உருவாகி இருக்க மாட்டாங்க. என்னன்னா, ஒரு அந்த YouTubeல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சில விஷயங்கள சொல்லியிருப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும். ஸோ ஒரு புது விஷயத்த நம்ம கத்துக்கிறப்ப ஆர்வமா இருப்போம் இல்லைங்களா? குழந்தை கூட அது மாரி தான் இருக்கும். புதுசா ஒரு விஷயம் செஞ்சு பார்க்கும். அது நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கும். அந்த நெருப்ப தொடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஆர்வம் அதுக்கு இருக்கும். தொட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது சுடும் அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் அது தொடவே தொடாது. ஸோ அது மாரி தான் நம்மளுக்கு நம்மளுக்கு ரொம்ப சாதாரணமாக நமக்கு தெரியக்கூடிய விஷயத்த அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க
உங்களுக்கு நான் உங்களுக்கு புகட்டிட்டேன் அப்படின்ட்டு நம்மளை நம்ப வைப்பாங்க. நீங்க அறிவாளி அப்படின்ட்டு நம்மள நம்ப வைப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு தேக்க நிலையா இருக்கும். ஒரு பீரியட்க்கு அப்புறம் உங்களால அதுலேருந்து அடுத்த நிலைக்கு போக முடியாத மாரியான ஒரு வளர்ச்சியா இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து இந்த யூடியூபர்ஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான தப்பு. என்னன்னா, ஒரு தொடர்ச்சியற்ற ஒரு துண்டு துண்டா இருக்கக்கூடிய அவங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட், அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்ஸ அப்பப்போ ஒரு வீடியோவா போடுவாங்க. ஸோ அது என்ன ஆயிடும், ஒரு இது இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ஒரு கன்டினியூயஸ் ப்ராசஸ் சரிங்களா? ஒரு கன்டினியூயஸான உங்களுடைய அ பேட்டர்னைஸ்டு ஒரு ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி, அத வந்து ஆர்கனைஸ்டா அத பார்ட்டா பிரிச்சு, அந்த பார்ட்ட சொல்லி தந்து, அத எக்ஸாம் வச்சு, அதுக்கப்புறம் அத ரிவைஸ் பண்ணி, ஹோலிஸ்டிக்கா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு, அப்புறம் அது மாரி 10 சப்ஜெக்ட்டையும் உங்களுக்கு சொல்ல வச்சு, உங்களுக்கு டெஸ்ட் இது வந்து ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ ஃபாலோ பண்ணா தான் நம்மளால இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். ஒரு வீடியோ பார்க்கறதுனால, அந்த 8 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 8 மணி நேரம், 6 மணி நேரம் வீடியோ பார்க்கறதுனால, அந்த நேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாரியான ஒரு பிம்பம் இருக்கும். அது ஆனா உண்மையான பிம்பம் கிடையவே கிடையாது. இப்ப ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வெளிய வருவாங்க. இப்ப ஒரு குரூப் 4 எக்ஸாம் நடக்குது அப்படின்னா, 20,00,000 பேர் எழுதுவாங்க. அந்த 20,00,000 பேர்ல 1,00,000 பேர் தான் உருப்படியா படிச்சிருப்பாங்க. மீதி எல்லாரும் சும்மானாச்சுக்கு வந்து எழுதுவாங்க. அந்த எக்ஸாம் ஹால் முடிச்சுட்டு வெளிய வரப்ப கேட்பாங்க. ஒருத்தர் வந்து அந்த எக்ஸாம் பத்தி சுத்தமா ஒரு ஐடியாவுமே இருந்திருக்காது. சும்மா அ ஞாயிற்றுக்கிழமை பொழுது போகாம அந்த எக்ஸாம் எழுத வந்திருப்பாரு. வெளிய வரப்ப எக்ஸாம் எப்படி இருந்ததுன்ட்டு அந்த டிவி சேனல்ல இருக்கிறவங்க பேட்டி கேட்பாங்க. அவர் என்ன சொல்லுவாரு, நான் ரொம்ப ஈஸியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. ஆக்சுவலா படிச்சவனுக்கு தான் தெரியும் அதனுடைய வலி என்ன அப்படின்னு. ஏன் அதனால அவர் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா, அவருக்கு தெரிஞ்ச வினாக்கள் ஒரு 7, 8 வந்துருச்சு. ஓ! நமக்கு படிக்காமவே நமக்கு 7, 8 வினாக்களுக்கு விடை தெரியுதே அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கும். ஸோ, அதனால இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் நீங்க YouTube மட்டும் பார்த்து இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிற நெனப்பும் இருக்குங்க. சரிங்களா? ஸோ, அப்புறம் 5வது பாயிண்ட் ஒரு டீச்சர் அவருடைய கம்யூனிகேஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரீசைஸா, ரொம்ப எஃபெக்டிவா ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும். ஒரு கான்செப்ட்ட புரிய வைக்கணும். அ இங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றதே இங்க எடுக்கக்கூடிய நான் தமிழ்ல ஒருத்தர் கூட அது மாரி நான் பார்க்கவே இல்லைங்க. ஸோ ஒரு சிலர் சொல்லி தராங்க. ஆனா என்னன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த குவாலிட்டீஸ் எல்லாமே இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா இல்ல. எனக்கும் சுத்தமா அதுல இதுக்கும் நான் சொல்ற இந்த நல்ல டீச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கும் இல்ல. ஸோ நான் சிலர ரெஃபர் பண்றேன். நீங்க பாருங்க. அமித் சென் குப்தா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் ஷங்கி அப்படின்னு ஒருத்தரு. இவங்கலாம் அன்அகாடமில எடுத்துட்டு இருந்தாங்க முன்னாடி. அவங்களோட வீடியோவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க பாருங்க. ஸோ அது வந்து வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். குருணல் தாகூர் சரிங்களா? இவங்களோட வீடியோ பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாரி தமிழ்ல ஒருத்தர் கூட நான் இதுவரைக்கும் பார்த்து இன்ஸ்பயர் ஆனதே இல்ல. ஒரு 1 1/2 நிமிஷம், 2 நிமிஷத்துக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா, தலைவலி வந்துருது. சரிங்களா? ஸோ அது மாரியான எஜுகேட்டர் தான் இங்க இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த நாலேட்ஜ ஷேர் பண்ற அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் யாருமே இல்ல. சரிங்களா? ஸோ என்னன்னா, அ இருக்கிறாங்க. என்னன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு புரிஞ்ச மாரி சொல்லி தராங்க. அது மத்தவங்களுக்கு புரியுமா? புரியாதா? அப்படின்றதையும் தெரியல. இல்லன்னா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ரொம்ப சாதாரணமான விஷயத்த ரொம்ப பெருசு பண்ணி, அது அது அவங்க என்னமோ பெரிய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது மாரி பிரகடனப்படுத்துறாங்க. ஸோ, அது மாதிரியான ஆசிரியர்கள் தான் இருக்கிறாங்க. இவங்களால அ ஒரு 10,00,000 8,00,000 சப்ஸ்கிரைபர் வேணா கொண்டு வர முடியும். சரிங்களா? ஆனா, ஒரு அரசு அதிகாரிய கூட வேணா குமாஸ்தா வேணா கொண்டு வரலாம். குரூப் 4 ஆஃபீசர வேணா கொண்டு வரலாம். ஒரு குரூப் 1 ஆஃபீசரையோ, ஒரு யுபிஎஸ்சி ஆஃபீசரையோலாம் கண்டிப்பா கொண்டு வரவே முடியாது. ஸோ, இவ்ளோ 8,00,000 பேர், 7,00,000 பேர் சப்ஸ்கிரைபர் வச்சிருப்பாங்க. இல்ல 3,00,000 2,00,000 வச்சிருப்பாங்க. எத்தன அரசு அதிகாரிய இப்ப இந்த குரூப் 2 எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர கூட கை காமிக்க மாட்டாங்க. ஸோ என்னன்னா, அவங்களால உருவாக்கவும் முடியாது. அதுதான் ரொம்ப நிதர்சனமான உண்மை. ஒரு டீச்சர் 7வதா கன்டினியூயஸ் லேர்னரா இருக்கணும். அப்பதான் அவங்களால அப்டேட் பண்ணி அந்த ஸ்டூடண்ட்க்கு கன்வே பண்ண முடியும். சரிங்களா? ஸ்டூடண்ட் அந்த எக்ஸாமுடைய பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும். அதற்கு தகுந்த மாரி ஸ்டூடண்ட்ட அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாரி பயிற்சி அளிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்க இருக்கக்கூடியவங்க 5 வருஷம் முன்னாடி படிச்ச விஷயத்த இப்பயும் அதே மாரி, அதே டோன்ல, அதே மா அதே வார்த்தைகளோட சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ என்னன்னா அப்டேஷன்
ரொம்ப 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 கம்மியான பேருக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான 7 பாயிண்ட் ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு. ஓகே, இந்த எக்ஸாம்ல நம்ம ஏன் தோல்வி அடைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது 2மே ஒரு இன்டர் ரிலேட்டடா இருக்கும். நான் முன்னாடி சொன்ன டீச்சரும், நம்மளுடைய ஃபெயிலியரும். ஸோ எதனால தோல்வி அடைகிறோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப ஹை காம்படிஷன் சரிங்களா? ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு போட்டி நிறைந்த சூழல் அப்படின்றது இப்ப இருக்கு. ஆம், நீங்க இப்ப படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு யூடியூப ஃபாலோ பண்றீங்கன்னா, அந்த யூடியூப 6,00,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. 5,00,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. அப்ப நீங்க இந்த ஹை காம்படிஷன்ல அதே மாதிரி இருந்தீங்கன்னா, எப்படி உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும்? வேலை கிடைக்கிறதா இருந்தா, அத பார்க்குற 5,00,000 பேருக்கும் கிடைக்கணும் இல்லைங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா மைல் நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இந்த சராசரியிலிருந்து எந்த விதத்துல மாறுபடுறீங்க? நீங்க அவங்க படிக்காத விஷயத்த எத படிக்கிறீங்க? இல்ல அவங்க படிக்கிற 8 மணி நேரத்துக்கு பதிலா, நீங்க ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் நீங்க படிக்கிறீங்களா? அந்த எக்ஸ்ட்ரா மைல் நம்ம போடாதது தான், நம்ம என்ன ஆயிடுறோம், ஜெனரலைஸ் ஆயிடுறோம். ஒரே மாதிரியான உருவ ஒற்றுமை உடைய எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அது மாரியான ஒரு நிலைமை அப்படின்றது நமக்கு வந்துருது. அதனால தான் இந்த எக்ஸாம்ல நம்ம ஃபெயில் ஆகுறோம். எக்ஸ்ட்ரா மைல் நீங்க என்ன பண்றீங்க? எக்ஸ்ட்ரா மைல் நீங்க அதற்கான உழைப்ப நீங்க எந்த இடத்துல போடுறீங்க? அது ரொம்ப முக்கியமானது. 2வது, இந்த எக்ஸாம்ல நம்ம தோல்வி அடையறதுக்கு முக்கியமான காரணம், இது வந்து ஒரு ரிகோரியஸ் எக்ஸாம் ப்ராசஸ் சரிங்களா? ரொம்ப கடினமான இந்த சூழல் வந்து 1 வருஷம் நடக்கும். 1 வருஷமும் ஓடுறதுக்கான பலம் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ என்னன்னா, அது வந்து உங்க குடும்பத்தில ஒத்துழைப்பு இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. உங்க மனம் தெளிவா இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துட்டா மட்டும் தான் உங்களால அந்த 1 வருஷம் உட்கார்ந்து படிக்க முடியும். உங்களுடைய புற சூழல் உங்கள வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, ஒரு பிரிலிமினரி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளிய வந்துரும். அடுத்து மெயின்ஸ் இருக்கும். அடுத்து இன்டர்வியூ இருக்கும். இந்த 3 ப்ராசஸையும் நீங்க கன்டினியூஸான ஒரு கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் இந்த கடினமான தேர்வு சூழல்ல இருந்து உங்களுக்கு ஒரு வேலை அப்படின்ற இடத்துக்கு உங்களால அது கூட்டிட்டு போகும். இல்ல அப்படின்னா கூட்டிட்டுலாம் கண்டிப்பா போவே போவாது. சிலபஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாஸ்ட்டா இருக்கும். ஹிஸ்ட்ரி இருக்கும், பாலிட்டி இருக்கும், எக்கானமி இருக்கும், ஜியோகிராஃபி இருக்கும், சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும், மேத்ஸ் இருக்கும், தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். ஸோ இவ்வளோ சப்ஜெக்ட்டையும் நம்ம இத வந்து என்னன்னா, ஆ இத வந்து நம்ம ஒரு தடவ படிக்கக்கூடாது. இத வந்து நம்ம கற்கணும். சரிங்களா? ஸோ என்னன்னா, ஒரிஜினலா இதுல என்ன சொல்ல வராங்க? இப்ப இருக்கக்கூடிய ஆ போட்டி சூழல் உங்களுடைய மெமரி ஸ்கில்ல மட்டும் பண்ண போறதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுடைய நாலேட்ஜ் அப்டின்னா, எத ஹோலிஸ்டிக்கா எடுத்துக்குது அப்டின்னா, உங்களுடைய அனலிட்டிக்கல் எபிலிட்டி எப்படி இருக்கு? உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் எப்படி இருக்கு? நேர மேலாண்மை நீங்க எது மாதிரி பண்றீங்க? உங்களுடைய கற்பனா திறன் எப்படி இருக்கு? உங்களுடைய சுய சிந்தனை ஒரிஜினல் திங்கிங் உங்களுக்கு இருக்கா? இல்லையா? ஸோ உங்களுடைய கனவுகளுக்கான உருவத்த இந்த வேலை உங்களுக்கு ஏற்படுத்துமா? இல்லையா? உங்களுடைய அனலிட்டிக்கல் எபிலிட்டி எப்படி இருக்கு? ஸோ இது மாரியான கேள்விகள் அது மாரி தான் இருக்கு. போட்டி அதிகமாகுறப்ப, இந்த நான் சொல்லக்கூடிய குவாலிட்டீஸ்லாம் இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஏன்னா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இந்த மாரியான குவாலிட்டியோடைய ஆட்கள உருவாக்குறதே இல்ல. சுய சிந்தனையோட இருக்கிறவங்கள உருவாக்குறதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அடுத்தடுத்த தேர்வுல வெற்றி அடைஞ்சு ஒரு பெரிய உயர் பதவிக்கு போறாங்க. ஸோ என்னன்னா, ஆ இப்ப இருக்கக்கூடிய இந்த மொத்த சூழல் அ உங்களுக்கு வந்து ஒரு அன்பிரெடிக்டபிள் நேச்சர கொண்டு வந்து தருது. அதாவது ஒரு கேள்வித்தாள்ல உங்களுக்கு இந்த ப்ராசஸ நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இதே மாரி நான் படிச்சேன் அப்டின்னா, அடுத்த எக்ஸாம் இதே மாதிரி வரும். நான் பாஸ் பண்ணுவேன் அப்டின்னு சொல்லவே முடியாது. அடுத்தது வந்து வேற மாரி வரும். ஸோ என்னன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உதவணும். இப்ப இருக்கக்கூடிய டீச்சர்ஸு அ உங்களுக்கு ஒரு பெரிய அகாடமி நீங்க போறீங்க. அங்கருந்து குரூப் ஒன் ஆஃபீசர் 90 பேர் வந்துட்டாங்க அப்டின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா 89 போஸ்ட் தான் இருக்கும். அந்த அகாடமியால உருவாக்கப்பட்டாங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதுல இருக்கக்கூடிய நல்லா படிக்கக்கூடியவங்க போய் சேர்ந்திருப்பாங்க. அதனால நல்ல வேலை வாங்கியிருப்பாங்க. யாருமே யாரையுமே பெருசா உருவாக்குறதே கிடையாது. 1% வேணா அந்த டீச்சருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது இருக்கலாம். சரிங்களா? மத்தபடி அவங்க ஒரு 6, 7 வருஷமா படிச்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். ப்ரமோட் பண்ணிப்பாங்க. எங்ககிட்ட வந்து படிச்சு வாங்குனாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ராசஸ் இந்த எக்ஸாம்ல நம்ம தோல்வி அடையறதுக்கான காரணங்கள் அப்படின்றது நம்ம நெறைய பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ, அதுல நெறைய பேரு இன்னமும் கூட இந்த வீடியோ பார்த்தா நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு நெனப்போட தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். வீடியோ அப்படின்றது உங்களுடைய ஒரு ஒன் ஆஃப் த சோர்ஸ் சரிங்களா? ஒன்லி சோர்ஸா நீங்க எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. ஒரு வீடியோ பார்த்து நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு முன்னாடி சொன்ன மாரி ஒரு கிளர்க்கா வேணா ஆகலாம்.
சரிங்களா? உங்களுடைய ஒரு உயர் அதிகாரியா ஆகணும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கில்ஸ நம்ம எப்படி ஷேப் பண்ணிக்கணும் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ஆஃபீஸரா மாறுறோம். நீங்க நல்லா அ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, படிச்சு, அந்த கான்செப்ட்ட உள்ள வாங்கி, ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஒரு அதிகாரியா நீங்க போறீங்க அப்படின்னா, 8 மணி நேரம் ஒரு அதிகாரி, அதே அதிகாரி, அதே பதவியில இருக்கக்கூடியவங்க 8 மணி நேரத்தில செய்யறத, நீங்க ஒரே மணி நேரத்தில செஞ்சிரலாம். ஸோ அரசு வேலை அப்படின்றது அவ்வளோதான். சரிங்களா? ஒண்ணும் பெரிய சிரமமான விஷயமே கிடையவே கிடையாது. ஸோ கடைசியா சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்த அது உங்களுக்கு ஃபீட் பண்ணும். சரிங்களா? உங்களுக்கு என்ன தேவை இல்லன்னா நீங்க மாத்திருவீங்க. ஸ்கிப் பண்ணி அடுத்த வீடியோ அப்படின்னு போட்டுருப்பீங்க. உங்களுக்கு புடிச்சு உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணக்கூடிய வீடியோ. எஜுகேஷனல் வீடியோ தான் நம்ம பார்க்கணும். ஆனா அந்த எஜுகேஷனல் வீடியோவே இப்ப என்டர்டெயின் பண்ற மாரி போடுறதுனால, அந்த வீடியோ உங்கள அது கண்ட்ரோல்ல வச்சுக்கும். ஆனா அந்த வீடியோ உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் குடுக்கும். நீங்க அது அப்ப என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம். சாப்பிட்டுட்டு இருக்கலாம். சரிங்களா? தூங்கிட்டு கூட பார்க்கலாம் வீடியோவ. ஆனா, நீங்க ஒரு புத்தகத்த எடுத்து படிக்கிறீங்க அப்டின்னா, ஒரு ஃபோக்கஸ் இல்லாம, ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாம, அந்த புத்தகத்தோடைய ஒரு எழுத்த கூட உங்களால படிக்க முடியாது. ஸோ, இது எல்லாத்துக்கும் சம்மரைஸ் பண்ணி சொல்றது என்ன அப்டின்னா, படிக்கக்கூடிய நேரத்த, புத்தகம் படிக்கக்கூடிய நேரத்த ஒரு 80, 90% வச்சுட்டு, இது மாரி இந்த வீடியோ பார்க்கறத ஒரு 10, 20% வச்சிருந்தீங்க அப்டின்னா, அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல பாஸ் ஆகறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நன்றி.